நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் காயின் பற்றியான ஒரு வீடியோ தான். வோல்ட் இன்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ மீம் டோக்கன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறைய டோக்கன்ஸ் பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டோக்கன்ஸும் அதிகமாக நம்ம ஷேர் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சர்ச் பண்ண விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் இன்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீசிங் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த டோக்கன் சில எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்சஸ்லையும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இது வரைக்கும் 6 சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. இன்னும் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராக்ட் டைப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச் பேஸ்டான கான்ட்ராக்டில் ஒர்க் ஆகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்லையும் பேஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 2 செயின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 4000 ஹோல்டர்ஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து இருக்காங்க. ஸோ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 குவார்டர்லியன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட டோட்டல் சப்ளையாக இருக்குது. ஸோ இதில் வந்து பேர்னிங் இந்த மாதிரியான மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல விதத்தில் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ப்ரைஸ் ஏறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டோக்கனோட ஒயிட் பேப்பர் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து இதாகுது. அதே சமயம் இந்த டோக்கன் வந்து ஒரு டெஃபி அதே போல் வந்து P2E கேம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடு ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கிரிப்டோ கேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட வந்து கார்ட்டில் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1700 செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இந்த இங்கே விற்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி இல்லாமல் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வோல்டினியோட காயின் மார்க்கெட் கேப் பேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அதே போல் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பம்ப் ஆனிச்சு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1லேருந்து வந்து வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வாப்பிங் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்க்ரீசிங் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ரேடிங் ஆகுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஹார்ட் பிட்டு எம்எக்சி இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில டேட்டாஸ் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 இடத்துக்கு மேலே இந்த பேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 16ஆம் தேதி இந்த டோக்கன் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த வெர்ஷன் 2 லான்ச் பண்ணும்போது இதே ஏப்ரல் 16 2021 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 2022 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து காயின் ஒன் இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து லிஸ்டிங் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து. ஸோ அதே சமயம் வந்து இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 23 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து அடுத்த எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி கிரேட் லெவல் எக்ஸ்சேஞ்சஸ்னு சொல்லலாம். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான், பட் வந்து கிரேட் வந்து கம்மியான எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் வந்து 24th வந்து பார்த்தீங்கன்னா 22ndோ 24thோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்டிங் ஆகும் பட்சத்தில் இந்த டோக்கனோட அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்க்ரீசிங் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பம்ப் ஆயிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல கெயினை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $5 $10 வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி கிடைக்கும். ஏன்னா அது 9 குவார்டர்லியன் இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 69 இது ஆல்ரெடி வந்து இந்த 69ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது அடல்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 9 பிரிச்சு 6 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதே போல வந்து 9 அக்ரிமெண்ட்ஸ், அதாவது வந்து 9 கம்பெனிஸ் 9 பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லான்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஷேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தரா அவங்க எது இதில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மேபி இப்போ வந்து டோக்கனோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சீப்பர் ப்ரைஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஹார்ட்பிட்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா என்யூஎஸ்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு $5 $10க்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஈவன் வந்து எம்எக்ஸ்லேருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து வாங்கி வச்சுக்கோ, ஒரு $10 வாங்கி வச்சுக்கோ. நாளைக்கு $100 $200 $1000 இந்த மாதிரி போனுச்சுன்னா ஒரு 2 ஜீரோ கட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஷிபா இனு எப்படி வந்து அந்த அந்த ஆரம்ப ரேஞ்சில் வந்து பூம் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு பூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து நிறைய அவங்க மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எனிவே இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி.